ஆட்சி முடியும் தருவாயில் பக்தர்கள் மீது இந்து அறநிலையத்துறைக்கு அப்படி என்ன திடீர் பாசம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் திமுகவினருக்கு வேண்டுமானால் 50 ரூபாய் உயர்வு என்பது அசட்டியான ஒன்றாக இருக்கலாம். ஆனால் 4 பேர் கொண்ட ஒரு ஏழை குடும்பத்திற்கு தரிசன கட்டணம் 400 என்பது அவர்களின் ஒரு நாள் ஊதியம். எனவே ஏழை மக்களை வஞ்சிக்கும் இந்த அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன். இல்லையேல் அந்த அண்ணாமலையார் சாட்சியாக தமிழக பாஜக சார்பாக மிக பெரும் அறப்போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். திருப்பூரில் நிருபர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகிய இருவரும் கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது அண்ணாமலை கூறும்போது, திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவம் மிகவும் துயரமானது. 7 நாட்களாக குற்றவாளியை கைது செய்யாமல் போலீசார் இருக்கின்றனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது என்பதற்கு இதைவிட ஒரு சாட்சி இருக்காது. இந்த சம்பவம் குறித்து இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் சாரி மட்டும்தான் சொல்லுவார். மக்கள் திமுகவால் போலீசார் மீதும் நம்பிக்கை இழந்துவிட்டனர். மக்களை வலுக்கட்டாயமாக திமுக உறுப்பினர்களாக சேர்க்கின்றனர். திமுக உறுப்பினராக சேர வேண்டும். இதன் அடிப்படையில் தான் தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடா செய்வோம். இப்படியா 2.5 கோடி பேரை சேர்ப்பார்கள்? இது வெட்கக்கேடு. 4 வருடங்கள் ஆன பிறகு 5வது வருடத்தில் ஒரு கட்சி 5 முறை ஆட்சியில் இருந்து 6வது முறையாக ஆட்சியில் இருக்கும் கட்சி கூவி கூவி மாம்பழம் விற்பதைப் போல கூவி கூவி ஆட்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அவர்கள் நிச்சயமாக தோற்கப் போகிறார்கள் என்பது தெரிகிறது. தேஜ கூட்டணி தான் ஜெயிக்கப் போகிறது. திருப்பூரில் காலேஜ் படிக்கும் பசங்க கஞ்சா அடிக்கின்றனர், ரோட்டில் சண்டை போடுகின்றனர். திருப்பூரில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி கல்லூரி மாணவர்கள் சண்டை போடுகின்றனர். தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் ஒரு நியூஸும் நம்மளை ஷாக்கில் வைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் உறைந்து போய் நிற்கின்றோம். குறிப்பாக நடுத்தர குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளை வீட்டில் இருந்து வெளியே அனுப்புவதற்கு பயப்படுகின்றனர் என்று அண்ணாமலை கூறினார். திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சாரி மட்டும்தான் கேட்பார் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ட்ரம்புக்கு கால்களில் ரத்த நாள பிரச்சனை என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். நின்று கொண்டே பணிபுரிவர்களுக்கு கால்களில் ரத்த நாளங்கள் சுருண்டு வளைந்து காணப்படும். கால்களுக்கு செல்லும் ரத்தம் மீண்டும் இதயத்திற்கு செல்ல முடியாமல் ரத்த நாளங்கள் பலவீனமாகிவிடும். ரத்த நாளங்கள் பலவீனம் காரணமாக ட்ரம்புக்கு கால்களில் வீக்கம் ஏற்பட்டதாக அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார். ட்ரம்புக்கு கால் ரத்த நாள பிரச்சனை கட்டுப்பாட்டில் உள்ளது என்று அதிபர் மாளிகை தரப்பில் இருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆதீனம் 60 வயதிற்கு மேற்பட்டவர் என்பதால் வசிக்கும் இடம் சென்று காவல்துறை விசாரணை நடத்தலாம் என்றும் காவல்துறை விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. விசாரணை முடியும் வரை சாட்சியங்களை கலைக்கக்கூடாது, தலைமறைவாக கூடாது. தலைமறைவானால் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு ஹைகோர்ட் அறிவுரை வழங்கியுள்ளது. மேலும் 10,000 ரூபாய்க்கான 2 நபர் ஜாமீனை மதுரை ஆதீனம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் 12 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வந்தது. சத்யா பன்னீர்செல்வம் மீது புதிய வழக்கு பதிந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. 2016, 2021 பன்ருட்டி எம்எல்ஏவாக இருந்த சத்யா பன்னீர்செல்வம் மீது சொத்து குவிப்பு வழக்கு தொடரப்பட்டது. சத்யா கணவர் பன்னீர்செல்வம் பன்ருட்டி நகராட்சி தலைவராக இருந்தபோது ஊழல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. பன்னீர்செல்வம் மீதான வழக்கு அடிப்படையில் 2024 பிப்ரவரியில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் வீட்டில் ஜூலை 18ஆம் தேதியான நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மதுபான கொள்கை விவகாரத்தில் பூபேஷ் பாகலின் மகன் சைத்தன்யா பாகல் மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் துர்க் மாவட்டத்தின் பிலாய் நகரில் உள்ள பாகலின் வீட்டிற்கு வந்த அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து பூபேஷ் பாகலுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தொண்டர்கள் குவிந்தனர். இதனால் அவரது வீட்டுக்கு வெளியே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பின்னர் ஊழல் வழக்கில் பிறந்தநாள் தினத்தன்று பூபேஷ் பாகல் மகன் சைத்தன்யாவை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். முன்னதாக அமலாக்கத்துறை சோதனை குறித்து பூபேஷ் பாகல் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கொடுக்கும் பிறந்தநாள் பரிசுகளை உலகின் எந்த ஜனநாயகத்திலும் யாராலும் கொடுக்க முடியாது. இப்போது என் மகன் சைத்தன்யாவின் பிறந்தநாளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என் வீட்டை சோதனை நடத்தினர். இந்த பரிசுகளுக்கு நன்றி. நான் அவற்றை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பேன் என்று அவர் கூறியுள்ளார். இண்டி கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்காகவே கூட்டணி வைத்ததாகவும் தற்போது விலகுவதாகவும் அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ தரப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகி சஞ்சய் சிங் கூறும்போது, எங்கள் ஆம் ஆத்மியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெளிவாக உள்ளார். லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டே இண்டி கூட்டணி உருவானது. நாங்கள் இனி இந்த கூட்டணியில் இல்லை என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.